பாட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம துவா ஓதிக்கலாம். ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஜித்னி இல்மா ரப்பி ஜித்னி இல்மா ரப்பி ஜித்னி இல்மா. பாடம் லீன் எழுத்துக்குடைய சட்டங்கள் பார்க்க போகிறோம். லீனுடைய எழுத்துக்கள் இரண்டாகும், வாவ்லீன் யாலின். இந்த இரண்டும் சுக்குன் பெற்று அதற்கு முன் ஜபர் வந்தால் அதை மிருதுவான சப்தத்துடன் விரைவாக ஓத வேண்டும். மகுரூஃபாக ஓத வேண்டும், மஜ்ஹூலாக ஓதக்கூடாது. மகுரூஃப்னா அறிந்தது, மஜ்ஹூல்னா என்னது அறியப்படாது. சரிங்களா? இப்போது நம்ம முன்னாடி படித்த என்னது, வாவ் சுக்குன் பெற்று அதுக்கு முன்னாடி பேஷ் இருந்துச்சுன்னா அது என்னது, வாவ் மத்தா. அதே மாதிரி யா சுக்குன் பெற்று அதுக்கு முன்னாடி என்ன இருக்கணும், ஜேர் இருந்தால் அது யா மத்தான்னு படித்தோம். ஆனால் லீனுடைய சட்டங்களில் என்ன அப்படின்னு சொன்னால், வாவ் சுக்குன் பெற்று அதற்கு முன்னாடி ஜபர் இருக்கணும். அதே மாதிரி யா சுக்குன் பெற்று அதுக்கு முன்னாடி ஜபர் இருந்துச்சுன்னா இது என்னது, லீன் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அது வாவ் மத்தா. வாவுக்கு வாவ் சுக்குன் பெற்று அதுக்கு முன்னாடி பேஷ் இருக்கணும். யா சுக்குன் பெற்று அதுக்கு முன்னாடி ஜேர் இருந்துச்சுன்னா அது என்னது, மத்துடைய எழுத்துக்கள். இது வாவு இல்லை யா சுக்குன் பெற்று அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்து ஜபர் ரெண்டுக்குமே ஜபர் தான். ஜபர் பெற்று வந்துச்சுன்னா அது என்னது, லீன் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ வாவ்லின் நம்ம பார்க்க போகிறோம். சுக்குன் பெற்ற வாவுக்கு முன்னால் ஜபர் வந்தால் அது வாவ்லின் ஆகும். உதாரணமாக என்னது, அலிஃப் வாவ் ஜபர் அவ், பா வாவ் ஜபர் பவ், அது மாதிரி தவ் சவ், ஜவ் ஹவ் ஹவ், டவ் ஜவ் ரவ், ஜவ் சவ், ஷவ் சவ், லவ் தவ் வவ், அவ் கவ் ஃபவ், அவ் கவ் லவ் மவ் நவ் வவ் ஹவ் அவ் யவ். ஓகேங்களா? அடுத்து நம்ம 3 லெட்டர் பார்க்கலாம். அவு ஃபி, அவு ஃபி. ஹா வாவ் ஜபர் ஹவ், லாம் ஜபர் ல, ஹவ் ல. சவ் மு, சவ் மு. சவ் ஃப, சவ் ஃப. மவ் து, மவ் து. ஃபவ் ஜு, ஃபவ் ஜு. கவ் ச, கௌச ர, கௌசர. பஅவ், பஅவ் ச, பஅவ் ச. ஷ, ஷின் ஜபர் ஷ, ரா வாவ் ஜபர் ரவ், ஷரவ். ஹா பேசு ஹு, ஷரவ் ஹு. தஅவ், தஅவ் து, தஅவ் து. பனவ், பனவ் ஹா, பனவ் ஹா. இங்கே 2 சட்டம் இருக்குது. என்ன இருக்குது, வாவ் சுக்குன் பெற்று அதுக்கு முன்னாடி ஜபர் இருந்தால் அது என்னது, வாவ்லீன். அதே மாதிரி அலிஃப்க்கு முன்னாடி என்னது, ஜபர் இருக்குது. அது என்னது, அலிஃப் மத்தா. அதை ஒரு அலிஃப் அளவு நீட்டி ஓதணும். அப்போது பனவ் ஹா, ப லவ் நா, பலவ் நா. இல்லைங்கச்சா 2 சட்டம் இருக்குது. என்னது, வாவ்லீன் அலிஃப் மத்தா. ஓகேங்களா? இப்படி நீங்கள் ஓதும் போது நம்ம முன்னாடி உள்ள சட்டத்தையும் நம்ம சேர்த்து ஞாபகப்படுத்திக்கிட்டே வந்தால் தான் நமக்கு எப்போதுமே அது ஞாபகம் இருக்கும். குர்ஆன் ஓதும் போது நம்ம சட்டத்தோடு ஓதுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இது ஃப்ரீ முஅல்லமா கோர்ஸ். இது நம்ம சர்டிஃபிகேட் கொடுத்துருவோம் இன்ஷா அல்லாஹ். இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு விருப்பம் உள்ளவங்க, அதாவது ஒன்லி லேடிஸ் மட்டும், நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனலோடைய லிங்க் கொடுக்குறேன். இன்ஷா அல்லாஹ் விருப்பம் உள்ளவங்க மட்டும் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னும் டீட்டெயில்ஸ் அந்த சேனல்லே நான் கொடுத்துருக்கேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.